செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் மின்கம்பம் சாய்ந்து விழுந்து உணவு விநியோகம் செய்யும் இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் மின்கம்பத்தை ஆக்கிரமித்து தனியார் கேபிள்கள் கட்டப்பட்டதே விபத்திற்கு காரணம் என புகார் எழுந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அப்துல் காதர் வழங்க கேட்கலாம். தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட இந்த தாம்பரம் பகுதியில் இந்து மிஷன் மருத்துவமனை அருகே உள்ள மேம்பாலத்தில் மின் விளக்கு கம்பம் சாய்ந்து விழுந்ததில் உணவு டெலிவரி செய்யும் நபரின் மீது தலையில் விழுந்து பலத்தம் காயம் ஏற்பட்டு தற்போது அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் இது தொடர்பாக நியூஸ் 7 தமிழ் நடத்திய கலந்தாய்வில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக தாம்பரம் மாநகராட்சியால் பராமரிக்கப்படும் இந்த மின் விளக்கு கம்பங்களில் அதிக அளவிலான பாரங்களை கொண்ட பல்வேறு நிறுவனங்களினுடைய கேபிள் ஒயர்கள் முழுவதுமாக மாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒயர்களின் காரணமாக இதனுடைய அழுத்தத்தின் காரணமாகவே இந்த லேசான ஒரு காற்றில் கூட இந்த மின்கம்பம் சரிந்து விழுந்து இந்த மிகப்பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்தியது அதிர்ச்சி அளிக்கக்கூடியது. குறிப்பாக தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த ஜிஎஸ்டி சாலையில் மிக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஒரு சாலையாகும். தினந்தோறும் லட்சக்கணக்கான வாகனங்கள் இந்த சாலையிலே நம்ம சென்று வருவதை பார்க்க முடிகிறது. இந்த சாலைக்காக தான் ஜிஎஸ்டி தாம்பரம் மாநகராட்சி சார்பில் இந்த மின் விளக்கு கம்பங்கள் அமைக்கப்பட்டு தாம்பரம் மாநகராட்சி சார்பில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முறையான பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படாததும் ஒரு காரணமாக இருந்தாலும் தனியார் நிறுவன கேபிள் ஒயர்கள் மின் விளக்கு கம்பத்தில் முழுவதுமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அந்த ஒயர்களானது செல்லக்கூடியதை பார்க்க முடியாது. பல்வேறு இடங்களில் அந்த கேபிள் ஒயர்கள் அருந்து போக்குவரத்துக்கு இடையூறாகவும் விபத்தை ஏற்படுத்தும் வகையிலும் இருந்திருந்தது கூட நம்மளால் காண முடிகிறது. தொடர்ச்சியாக இது தொடர்பாக பல்வேறு புகார்களை இந்த பகுதி சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் மாநகராட்சி அதிகாரிகளும் புகார் தெரிவித்துள்ளனர். ஆனால் தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் கண்டும் காணாமலும் அலட்சியம் காரணமாகவே இந்த விபத்து ஏற்படுத்தி தற்போது அவர் அந்த சிகிச்சை பெற்று வருவதாகவே குற்றம் சுமத்துகின்றனர். குறிப்பாக தாம்பரம் மாநகராட்சியை பொறுத்தவரை ஒரு ஐஏஎஸ் தலைமையிலான ஒரு நிர்வாக கமிட்டியானது இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர் தான் கமிஷனராக நியமிக்கப்பட்டு இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். ஆனாலும் ஐஏஎஸ் தலைமையிலான பணிகளை மேற்கொள்ளப்பட்டாலும் இந்த மாநகராட்சியில் பணிகள் அனைத்து துறைகளுமே மெத்தன போக்காகவே காணப்படுவதாகவே அந்த சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புகார் அளித்தால் அந்த கண்டும் காணாமலும் அதிகாரிகள் மெத்தன போக்காக இருப்பதாகவும் அதிகாரிகள் குறித்து புகார் அளித்தால் கூட ஆணையர் நடவடிக்கை எடுப்பதில்லை என்று ஒரு குற்றச்சாட்டும் இந்த பகுதி மக்களிடையே இருக்கிறது. குறிப்பாக விபத்து நடந்து 2 நாட்கள் ஆகியும் கூட இது தொடர்பான புகார்கள் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவிக்கப்பட்டும் கூட இன்றளவும் அந்த கேபிள் ஒயர்கள் முறையாக அகற்றப்படாமல் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. தொடர்ச்சியாக மேலும் இது போல விபத்துகள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் இது போன்ற ஆக்கிரமிப்புகளை அகற்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக தாம்பரத்தில் இருந்து அப்துல் காதர்.